வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சென்னையில் மாய்ஸ்சர் ரொம்பவே ஹை ஆகிக்கிட்டே போகுது. மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேலே மழை பெய்யுது, அப்படி தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்னும் சவுத்துலாம் போனால் பிரித்து மேயுதுன்னு வச்சுக்கோங்க. வெயில் பொழக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு சில மெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஹாய் ப்ரோ, நான் S23 FE எக்ஸினாஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப்பு. இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ, பேட்டரி ட்ரெயின்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் பேட்டரி சேவிங் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு பேட்டரி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் நம்ம மக்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, வெப்பு நம்ம க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, க்ரோமோ இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரௌசர், பிரேவோ, நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் ஃபோனில். அந்த ப்ரௌசரில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, புக் மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெப் ஆப் மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஒன்று உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் ஒரு சில கண்டென்ட்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இது அந்தளவுக்கு பேட்டரியை ட்ரெயின் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இன்ஸ்டாகிராம் ஆப் இந்த மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லா ஃபோன்லேயுமே கொஞ்சம் பிரச்சனை பண்ண தான் செய்யுது. ஆண்ட்ராய்டு வெர்சஸ் iOS அப்படின்னு போட்டாலுமே ரெண்டு இடத்துலையுமே அது கொஞ்சம் கோளாராக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்குது மெட்டா ஆப். ஸோ மொத்தம் இதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னா இதுதான் ப்ரோ. இதை தாண்டி நீங்கள் ஒரு தடவை என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, S23 FE சொல்லவே வேணாம். சும்மாவே அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்பவே அதிகமாக கிரியேட் பண்ணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் பெருசாக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் சேவர் மோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணாலும் இப்படி தான் இருக்கா, அதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பவர் சேவர் மோட் போட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா, இல்லாட்டி அந்த சமயங்களில் பேட்டரி ட்ரெயினும் டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் பவர் சேவர் மோட் போட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஆப் போட்டு வெளில வரும்போது பவர் சேவர் மோட் டிசேபிள் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி வேணால் ஒரு ரூலே செட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குல்ல இன்ஸ்டாகிராமு? ஓகே, ஸோ இதுதான் ப்ரோ. மொத்தம் வெப் ஆப் மாதிரி நீங்களே ஒரு ஷார்ட்கட்டை ஹோம் ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, ஊருக்குள்ளே எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்கிற நண்பர் Pixel 4a 5 years யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு. நீட் யுவர் சஜஷன் ஃபார் நெக்ஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட் டே சார், ஐ எம் a ரெகுலர் ஃபாலோவர் ஆஃப் யுவர் யூடியூப் சேனல். ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபோர்ட் யூ டேக் அண்ட் ரீடிங் யுவர் மெயில்ஸ், எக்ஸ்பிளைனிங் ரியல் டைம் மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஷ்யூஸ். யுவர் வீடியோஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் லைக் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஒர்க் யூ ஆர் டூயிங். I came to know about Pixel 4a only through your video and I got inspired by your explanation about mobile photography, especially how efficiently we can use Pixel cameras. பயங்கரமான ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காரு. I bought my Pixel 4a in February 2021 using my first salary, so it is very special device for me. அப்போ இந்த டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் போடுறதோ விற்கிறதோ இதை மனதளவில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபோன் இதுக்கப்புறம் கிடைக்க போகிறது கிடையாது ப்ரோ. Pixel 4a என் சர்க்கிள்லேயே நிறைய நண்பர்கள் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போயும் அற்புதமான ஒரு ஃபோனாக இருக்குது. பேட்டரி அஃபிஷியலாக மாற்ற முடியும்னா பிக்சல் சப்போர்ட்டே அப்ரோச் பண்ணி அஃபிஷியலாக மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா வெளியில் எங்கேயா தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டிங்கன்னா திரும்பியும் அகைன் உங்களுக்கு டே 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Pixel 4a Android 12 மெட்டீரியல் யூ அப்டேட் தான் கடைசி அப்டேட்டாக வந்திருக்கும். அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது டிவைஸ் நல்லாயிருக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா 730G பேஸ் இந்த 4a வரும்போது நிறைய பேர் இதை பற்றி எப்படி பேசினாங்க அப்படின்னா, 30,000 ரூபாய்க்கு வேணால் 730G கொடுத்து வாங்குவானா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வச்சாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தா, ரியல்மி அதே 730G 18,000 ரூபாய்க்கு கொடுத்து விற்றுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் 12,000 ரூபாய் இல்லாட்டி ஒரு 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற அளவுக்கு பிக்சல் ஒர்த்தாக இருக்குமா சி அப்படின்ற மாதிரியான ஒரு சில விமர்சனங்களை அதிகமாக பார்த்தேன். ஸோ எப்பயுமே நம்ம பர்சனலாக நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு சில ப்ராடக்ட்ஸும் அதோட ஒர்த் என்னன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வரைக்கும் எது ரொம்ப நாள் உழைக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் நின்றோம். அந்த பிராண்டு மேலே நம்மளே அறியாமல் ஒரு மரியாதை வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் Pixel 4a வந்த புதுசில் 730Gனால நிறைய கிரிட்டிசிசம்குள்ளே போனாலும் அது டே பை டே எல்லாரும் யூஸ் பண்ணி பழகி 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே செட்டில் ஆகிடுறாங்க. ரீசன் என்னென்னா, அந்த ஃபோனோட ப்ராசஸிங் 730Gங்கிறது இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ தான், அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கும். ஆனால் ஹைலைட் என்னென்னா, அந்த டிவைஸ் கொடுத்த அந்த போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டென்சாரில் கூட இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை எவ்வளவோ நண்பர்கள் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பேட்டரி மாற்றி நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. செகண்ட் டிவைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு டிவைஸ் மொத்தம் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் இந்த 4a பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்புல. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இந்த ஃபோன் இருக்கலே அற்புதமான கண்டிஷனில் கிடைக்கும். கிடைச்ச ஃபோனில் பேட்டரி மட்டும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி மாத்திர வேலை வரலாம். ஓகேயா? ஸோ செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயும் 4a கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் தெரியுது. 4G பிளான்ஸ் நிறைய பேர் இப்போ புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ராடில் கூட நான் சொல்லியிருப்பேன், மிடில் ஈஸ்ட்லாம் போனால் 4G பிளான் இருக்குது. ஏன்னா 4G பிளான் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியாலையும் 4G பிளான் எல்லாருமே புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஃபோர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் அப்படின்னு இல்லை. பட் இந்த டேட்டா அப்படின்னு வரும்போது டெய்லி உங்களுக்கு 1.5GB 2GB இப்படி ஒரு டேட்டா இருக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அன்லிமிட்டட் அப்படின்லாம் கொடுக்கல. வோடஃபோன் ஓரளவுக்கு சூப்பர், வோடஃபோன் மாஸ் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். பட் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏர்டெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவனும் ஒரு சரி, ஆனால் 300 GB பர் மந்த்து அப்படின்னு சொல்லுவான். சரி 300 GB பர் மந்த் ஓகே, பட் அது எப்படி கொண்டு வருவான்னு பார்த்தா, உங்களுக்கு போஸ்ட்பெய்டில் ஒரு பிளான் இருக்குங்க ஏர்டெல்லில். உங்களுக்கு போஸ்ட்பெய்ட் பிளான் நீங்கள் போனீங்கன்னா 5Gயில் இருக்கும்போது அது அன்லிமிட்டட் தான். ஆனால் 4Gக்கு போனீங்கன்னா 5Gயில் இருக்கும்போது உங்களோட டேட்டா ரேட்டில் வந்து அது கவுண்ட் ஆகாது. பட் இதுவே நீங்கள் வந்து 4Gயில் போனீங்கன்னா 4G வந்து உங்களுக்கு 300 GB அந்த மாதிரி கேப் ஆகி நிற்கும். ஸோ அது வந்து நீங்கள் மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த மாதத்துக்கு வந்து அது அப்படியே தள்ளி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் ஃபாலோ ஆகும்னு தோணுது. ப்ரீபெய்டுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ப்ரீபெய்டுக்கு என்ன ஹைலைட்டாக இருக்கும்னா, கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக எங்கேயுமே போடலை. ஸோ கேரி ஃபார்வர்ட் ஆகாதுன்னு தான் தோணுது. மாதம் 300 GB உங்களுக்கு லிமிட்டு. அந்த 300 GB வரைக்கும் நீங்கள் 4G டேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏர்டெல்லாக இருந்தால். பட் விஐயில் அப்படி கிடையாதுன்னு தெரியும். நிறைய பேர் வந்து விஐ பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4G எனக்கு மோர் தென் எனஃப் அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் 10,000 ரூபீஸ்க்கான ஃபோனை தேடிக்கிட்டு இருந்தேன். தேடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட இகாம் சைட்டு எல்லா சோர்ஸையுமே தேடி பார்த்தேன். ஒர்த்தான ஃபோன் என்னால் பார்க்கவே முடியல. லாவாவில் ஒரு ஃபோன் இருந்தது 7060 டிமென்சிட்டி ப்ராசரோட 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா பக்கத்தில். கொஞ்சம் சரி, இதை யாருக்கோ வாங்கி கொடுத்தா கூட ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டோரேஜோ இல்லாட்டி வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் தின்னோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. இதை தாண்டி இன்னொரு ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரோலாவில் G35, அதுவே அதில் பழசு தான். ஸோ அது வந்து இத்தனைக்கும் யூனிசாக் T760 நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன்லாம் தாங்க ஆப்ஷனாக இருக்குன்னா பாருங்களேன். இது என்ன பட்ஜெட்டில் நினைக்கிறீங்க? 13Kல இருந்த ஃபோன்லாம் இப்போ 15K தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 4G ஃபோன் வச்சிருக்கிறத நினச்சி வருத்தப்படலை, எனக்கு அதிலலாம் வருத்தமே இல்லை ப்ரோ, என்னோட டே டு டே எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி 4G ஃபோன் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4G ஃபோன்ஸ்க்கு போகலாம். இப்போ இந்த 4A பற்றி இந்த நண்பர் சொல்கிறார் இல்லையா, இந்த டிவைஸ் மாதிரியான டிவைசஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிவிட்டு 4G நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுவும் விஐ யூஸராக இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளால் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேமரா குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட், ஃபோட்டோஸ் வேர் எக்ஸ்ட்ராடினரி அட் த டைம் அண்ட் ஸ்டில் வெரி குட் நவ். காம்பேக்ட் சைஸு, இன்ஹேண்ட் ஃபீல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுள், க்ளீன் யூஐ அண்ட் வெரி ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ், ரெகுலர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அண்ட் பிக்சல் ட்ராப்ஸ், ஃபெல்ட் ப்ரீமியம் அண்ட் ப்ரௌட் டு யூஸ். I have taken around 25,000 plus photos on this device. Crazy bro. Salute. வருஷம் 5,000 ஃபோட்டோனாலும் அது சாதாரண விஷயம் கிடையாது ப்ரோ. இப்போ எனக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே தான் ஒரு பொழப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து கேமரா டெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி எதாவது உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இதுவே வந்து என்னோட ஹாபி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேஷன், ப்ரொஃபஷன், ஹாபி நான் எடுக்கிறேன், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் வேறு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்க்கு மத்தியில் 25,000 ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? சல்யூட். அடுத்து, காட் டு நோ அபவுட் கூகுள்ஸ் ஃப்ரீ ஃபோட்டோஸ் பேக்கப் ஸ்டோரேஜ் சேவரில் ஆஃப்டர் பர்ச்சேஸ் அண்ட் யூஸ்ட் இட் டு பேக்கப் மை ஃபோட்டோஸு, ஓல்டு ஃபோட்டோஸு, ஃபேமிலி ஃபோட்டோஸ், பேரண்ட் மொபைல் எல்லாத்தையுமே. Pixel 5 வரைக்கும் அதை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ Pixel 4a யூசர்ஸும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் சேவர் குவாலிட்டியில் பண்ணலாம். ஸோ நீங்கள் 4K வீடியோவோ 8K வீடியோவோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுவே வந்து 1080pக்கு கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் அதே சமயம் இன்னொன்று என்னென்னா, ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 MB இல்லாட்டி 64 MB இல்லாட்டி வந்து 50 MB இந்த மாதிரியான ஃபுல் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதுவே ரீசைஸ் பண்ணி 16 MP அப்லோட் பண்ணிக்கும். அண்ட் ரெகுலர் 12 MP இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதையும் இது என்ன பண்ணணும்னா, கம்ப்ரஸ் ஆகாத மாதிரியான ஒரு கம்ப்ரஷன் அல்காரிதம்குள்ளே போட்டு கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடும். ஸோ ஆக மொத்தம் 16 MP ஃபோட்டோஸ் அண்ட் 1080p வீடியோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் சேவரில் ஃப்ரீயாக அன்லிமிட்டட் அப்லோட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். கான்ஸ் என்ன, ஹீட்டிங் இஷ்யூ. ஆமாம் ப்ரோ, வாங்கின புதுசில் கொஞ்சம் இது வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். போக போக பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகும் போதும் பிக்சல் வந்து அதோட பிஹேவியர் எப்படி காட்டும்னா, பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆனதுக்கப்புறமும் கூட ஹீட்டிங் காட்டும். ஓகே, ஹீட்டிங் இஷ்யூ. ஹீட்ஸ் அப் வென் யூசிங் கேமரா ஃபார் மோர் தேன் 15 to 20 minutes. சம்டைம்ஸ் கேமரா க்ளோசஸ் டியூ டு டெம்பரேச்சர். Pixel 3, Pixel 4 ஸோ எல்லாமே வந்து ஹீட் ஆகிட்டேன். நான் ஹீட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸோ எஸ், ட்ரூ. அப்புறம் ஹீட்டிங் டியூரிங் வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ் 15+ minutes பண்ணால் ரொம்பவே ஹீட் ஆகுது. அண்ட் பேட்டரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. இந்த மெட்டாவை ஓய்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா தயவுசெய்து யாராவது கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய காவியத்தை எழுதுனீங்கன்னு வைங்களேன். அதை வச்சு ஒரு பெரிய காவியத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கலான்னு பார்க்குறேன். அதுவும் மெட்டாவை அழிக்க வந்து காவியத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலான்னு பார்க்குறேன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு காண்டா இருக்குது. அடுத்து, ஹீட்ஸ் டியூரிங் கண்டினியூஸ் யூசேஜ். இது வந்து ஆக்சுவலாக ஃபேக்ட். என்னன்னா, இந்த 4A மாடலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த புதுசில் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஃபீட்பேக்லேருந்து தான் அது இன்னும் மேலோங்கி இருந்தது. ஏன்னா நான் பெரும்பாலும் ஹெட்ஃபோன்ஸ் தான், அப்பயும் நான் ஹெட்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணேன். 3.5mm இல்லாட்டி வந்து ப்ளூடூத் இப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலர்லாம் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் யூனிட் பக்கத்தில், கீழே இருக்கிற பாட்டம் ஸ்பீக்கர் யூனிட் பக்கத்தில் ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகும் பாட்டமில்.
ஸோ இது வந்து 4A யூசர்ஸ் அப்போ ரிப்போர்ட் பண்ண ஒரு டேட்டா. எனக்கு வந்து அது ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் வந்து இந்த ஃபோனை நான் கேமிங் டிவைஸாக யூஸ் பண்ணல. ஏன்னா 730Gல நினைத்த கேம் ஆடுறது. ஸோ நான் கிளாஷ் ராயல் தான் அப்பயும் விளாண்டுட்டு இருந்தேன். பிரால் ஸ்டார்ஸ் ரேராக விளாண்டேன். அண்ட் 3.5mm ஜாக்ல டேரக்டாக ஹெட்ஃபோன்ஸ் அப்படி இல்லைனா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இப்படி தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணனா அப்படின்னு கேட்டால் நான் இதை டாக்குமெண்ட்டும் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. இதுவே ஸ்பீக்கரில் பெரும்பாலும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வார்ம்னஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பர் டேட்டா ப்ரோ. இதுவும் 40 to 50 மினிட்ஸ் தொடர்ந்து வந்து யூடியூபோ, க்ரோமோ, இன்ஸ்டாகிராமோ, ஹாட்ஸ்டாரோ ஏதாவது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஹீட் ஆகும். இன் ஆல் 3 cases பேட்டரி ட்ரெயின் இஸ் ஹை. கரெக்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்லி வென் ஐ டர்ன் ஆஃப் ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா ஹீட்டிங் டஸ் நாட் அக்கர் ஈவன் ஃபார் அ லாங் யூசேஜ் 2 to 3 hours ஆஃப் ஆஃப்லைன். அது என்னமோ உண்மை தான். அது மட்டும் இல்லை ப்ரோ, நம்ம ஸ்பீக்கரை பெரும்பாலும் போட்டு பொலன்னு புழக்கும் போது தான் அது வந்து அந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு வார்ம்னஸ் வந்து பாட்டமில் ஃபீல் ஆச்சு. பட் நம்ம வந்து ஆஃப்லைன் கண்டென்ட் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபுல் வால்யூமில் வச்சோன்னா அந்த வார்ம்னஸ் மைல்டு வார்ம்னஸ் தெரியும். ஏன்னா இப்போ 5G டேட்டா 4G டேட்டாவோ இல்லாட்டி வந்து ஒய்ஃபைனால பேக்ரவுண்டில் ஒரு சில அப்ளிகேஷன் சிங்க் ஆகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறனால ஆஃப்லைனில் இருக்கும்போது ஃபோன் வந்து கொஞ்சம் கூலாகவே இருப்பாப்ல. அந்த ஸ்பீக்கர்னால ஏற்படக்கூடிய டெம்பரேச்சரும் உங்களுக்கு மினிமல் மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ யூஸ்வலி டவுன்லோட் மூவிஸ் அண்ட் வாட்ச் ஆஃப்லைன். ஓகே, பேட்டரி சார்ஜிங் இஸ் ஃபாஸ்ட்டு பட் பேட்டரி ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஐ யூஸ்வலி மெயின்டைன் பேட்டரி பிட்வீன் 40% to 80% டாப் அப் சார்ஜிங் ஹேபிட். சேம் ஹியர். நானும் அப்படி தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் எல்லா டிவைஸுமே இந்த டிவைஸே டாப் அப்பில் தான் யூஸ் பண்ணுறேன். 40% கிட்ட வந்ததுன்னா சார்ஜ் போட்டுருவேன். நெட்வொர்க் இஷ்யூ. இனிஷியலி யூஸ்டு பிஎஸ்என்எல், லேட்டர் மூவ் டு ஜியோ. கால் குவாலிட்டி இஸ் குட் பட் மொபைல் டேட்டா இஸ் இன்கன்சிஸ்டன்ட். சம்டைம்ஸ் இன்டர்நெட் டஸ் நாட் ஒர்க் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஏரோப்ளைன் மோட் டாகிள் சம்டைம்ஸ் ஃபிக்ஸஸ் இட். ஓகே, காட் இட். ஸோ இதுவும் பெரும்பாலும் நிறைய டிவைஸில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். என்ன அது வந்து ஒரு டென்சாரோ இல்லாட்டி ஒரு எக்ஸினாஸோ இல்லாட்டி ஒரு டெமென்சிட்டியோ அதில்னா பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் 730Gல அது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஃபீல்ஸ் ஸ்லோ கம்பேர் டு கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், 4G லிமிடேஷன்ஸ். புரியுது. அதர் பாயிண்ட்ஸ், நெவர் டிட் ஃபேக்டரி ரீசெட் டில் நவ் ஈவன் ஆஃப்டர் 5+ years. நோ ஹேங்கிங் ஆர் மேஜர் லேக்ஸ். UI ஸ்டில் ஸ்மூத் ஃபார் டெய்லி யூசேஜ். யூசிங் அரௌண்ட் 30 to 40 அப்ளிகேஷன்ஸ். ஸ்லைட் டிலே டியூ டு அதான் 6GB RAM, 730G, ஆப்ஸ் பிகமிங் ஹெவியர் நவ். அப்புறம் மை கரண்ட் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி 5+ years வித் த டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ நோ அர்ஜென்ட் நீட் டு அப்கிரேட். பிளானிங் டு பை அ நியூ ஃபோன் வித்தின் திஸ் இயர். மை ரெக்குவயர்மெண்ட் வெரி குட் கேமரா மெயின் ப்ரியாரிட்டி. க்ளீன் அண்ட் ஸ்மூத் UI, குட் பர்ஃபார்மன்ஸ், நோ கேமிங் பட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங், குட் நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி, கனெக்டிவிட்டி, ஆவரேஜ் பேட்டரி அண்ட் சார்ஜிங் இஸ் ஃபைனு. காம்பேக்ட் சைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுக்கு வந்து நம்ம S24 சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஆல்ரெடி பிக்சல் யூசர் அப்படிங்கிறனால அவர் வெயிட் பண்ணி இந்த டிவைஸ் இப்போதைக்கு நல்லா இருக்குது, வேணா இதோட பேட்டரியை மாற்றி ஒரு திரும்பியும் யூஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணி அவர் வந்து பிக்சல் 10A போட்டோம். 10A அண்டர் 40K வரும்போது அப்போ இவர் 10A போகிறது தான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபோன் இன் மை வாட்ச் லிஸ்ட் அவரே போட்டு வச்சிருக்காரு. பிக்சல் 10A 10ம் 40Kக்கு வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் 10 போகலாம் ப்ரோ. அப்படி இல்லையா பிக்சல் 10A தாராளமாக போகலாம். 17 வந்து வேறு லெவல் தான். பட் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ட்ராப் ஆகாது ப்ரோ. இப்போ எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ராப் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அந்த பேங்க் ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்லா பிராண்டுமே அப்படியே கட் பண்ணிட்டே வராங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து என்னென்னா சாம்சங்கோட S25 நல்ல டிவைஸ் தான். பட் அதோட ப்ரைஸும் ட்ராப் ஆகிறது எப்போ அப்படிங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் சொல்ல முடியல. மேபி இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து அது 50,000 கிட்ட வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. சப்போஸ் உங்களுக்கு 40Kக்குள்ளே தான் பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10A வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் ப்ரோ. அது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ண முடியும். கைண்ட்லி ஷேர் யுவர் சஜஷன் பேஸ்ட் ஆன் மை யூசேஜ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சார் ஃபார் கைடிங் users like me with the real time insights. Regards, Kishore Kumar. Thank you Kishore bro. Thank you for this amazing data. ஸோ இதான் ப்ரோ ஃபேக்ட். நீங்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில டிவைசஸ் இருக்குது. ஸோ உங்கள் 4Aல பேட்டரி முடிஞ்சால் மாற்றிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும்னா 10A போகிறது இருக்கலே பெஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் 10A போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஆஃபர் வரட்டும். அண்டர் 40Kல இருக்கும்போது நீங்கள் தாராளமாக 10A போகலாம். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம் மக்களே. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாம். பாய்.